வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி டீ வியாபாரியை வெட்டி கொலை செய்த வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சானர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 44 வயதான பாபு என்கிற டி பாபு. ரவுடியான இவர் தற்போது ஆளும் கட்சியைச் சேர்ந்த அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் ஆதரவாளர் ஆவார். இவர் திருந்தி தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டீ விநியோகிக்கும் வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை அருகே மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் டி பாபுவை கொலை செய்தது மேட்டுப்பாளையம் ரவுடியான புளியங்கொட்டை என்கிற ரங்கராஜன் தலைமையிலான கும்பல் என தெரியவந்தது. இதனையடுத்து திருவக்கரை கல்குவாரி அருகே பதுங்கியிருந்த சானரப்பேட்டை ரங்கராஜன், பில்லு, பிரதீஷ், வினித், அனித், சரவணன், ராஜேஷ், சூர்யா, ஜெயசூர்யா மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 7 நபரை போலீசார் பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். முதல்கட்ட விசாரணையில் ரவுடி ரங்கராஜன் மீது 2 கொலை வழக்கு, கொலை முயற்சி உட்பட 13 வழக்குகள் உள்ளது. மேலும் கொலை செய்யப்பட்ட டி பாபுவுக்கும் ரங்கராஜனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் டி பாபுவை வெட்டி கொலை செய்ததும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சிறுவன் உட்பட 7 பேரை நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி அதில் 6 நபர்களை சிறையில் அடைத்தனர். சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பத்துக்கண்டு முதல் வில்லியனூர் பிரதான சாலை வரை பிள்ளையார்குப்பம் மாத்துவாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்துக்கண்டு முதல் வில்லியனூர் பிரதான சாலை வரை பிள்ளையார்குப்பம் மாத்துவாய்க்காலை தூர்வாரும் பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 4,04,000 ரூபாய் மதிப்பீட்டில் இன்று நடைபெற்ற பூமி பூஜையில் ஒசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் பங்கு பெற்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்திய 2 பேரை கைது செய்திட வலியுறுத்தி வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை நேரு சிலை அருகே உள்ள நகராட்சி அங்காடியில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்குகின்றது. இங்கு அரசியல் சார்ந்த 2 சங்கங்கள் செயல்பட்டு வருவதால் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் சகோதரர்களான அருண், சதீஷ் உள்ளிட்டோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்காடியில் உள்ள பெண் உட்பட 2 பேரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு மிரட்டல் விடுத்து வரும் அருண், சதீஷ் உள்ளிட்டோரை கைது செய்திட வலியுறுத்தி பெரும்பாலான வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக மனித உரிமைகள் அமைப்பு தலைவர் முருகானந்தம் போராட்டத்தில் பங்கேற்று போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய வியாபாரிகள், அருண், சதீஷ் ஆகிய 2 பேரும் மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும், திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பதாகவும், வெளி ஆட்களுடன் அங்கேயே மது அருந்துவிட்டு பெண்கள் மத்தியில் ஆபாசமாக பேசுவதாகவும், அதனை தட்டி கேட்டால் அடிக்க வருவதாகவும் புகார் அளித்ததால் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாணமாக வீடியோ காலில் பேசிய பெண்ணை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வேலூர் இளைஞர் ஒருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கு ஷேர் சாட் செயலி மூலம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா குடிசை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறி அவரை ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்யும்படி சுரேஷ்குமார் கூறியுள்ளார். அவர் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக அந்த பெண்ணும் ஆடை இல்லாமல் வீடியோ செய்துள்ளார். அந்த வீடியோக்களை ரெக்கார்ட் செய்து 10,000 ரூபாய் கேட்டு அந்த பெண்ணை சுரேஷ்குமார் மிரட்டியுள்ளார். இதன் காரணமாக அதிர்ச்சியடைந்த அந்த பெண் ரூபாய் 6,000 அனுப்பியுள்ளார். தொடர்ந்து சுரேஷ்குமார் மிரட்டதை அடுத்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை கைது செய்தனர். மேலும் அவரது செல்போனை ஆய்வு செய்தபோது பல பெண்களை ஏமாற்றி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்ததும் தெரியவந்தது. மேலும் இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் 2 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுரேஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவோருக்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்திற்குள் செலுத்த வேண்டும் என்று கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல்
1 முதல் 12ஆம் வகுப்புகள் வரை அனைத்து வகுப்புகளுக்கும் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிபிஎஸ்இக்கு புதுச்சேரி அரசு செலுத்தும் தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் அக்டோபர் 4ஆம் தேதியாக உள்ளது. இதனை செலுத்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளதாக சமூக அமைப்பினர் ஆளுநரிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு கட்டணம் தொடர்பாக சிபிஎஸ்இ சுற்றறிக்கை கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி அன்றே வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு கட்டண தொகையானது நடப்பு 2024-25ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி தேர்வு கட்டணம் மற்றும் செலவின அனுமதிக்கு நிதித்துறை பட்ஜெட் அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார். மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு கட்டணத்தை செலுத்துவோம் என்று, இது கல்வித்துறையின் பொறுப்பு என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக மணவெளி தொகுதியில் திருமண உதவித்தொகை திட்டம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊக்கத்தொகை என 14,19,000க்கான நிதி உதவி ஆணையினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பயனாளிகள் மத்தியில் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக மணவெளி தொகுதியில் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 9 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,00,000 வீதம் 9 லட்சம் ரூபாய் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 33 தாய்மார்களுக்கு ரூபாய் 5.19 லட்சம் என மொத்தம் 14,19,000 ரூபாய் நிதி உதவிக்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறும் அரசாணையை வழங்கினார். ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தனியார் பள்ளிகளில் ஆதி திராவிட மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு துன்புறுத்தினால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் 1964 ஆண்டு குடியுரிமை உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தை ஆதி திராவிட நலத்துறை வழங்கி வருகிறது. இதேபோன்று அதற்கு பின் வந்தவர்களுக்கு 11 வகையான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு அந்தந்த பள்ளிகள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இது தொடர்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்றும், இதனால் மாணவ மாணவிகள் மத்திய அரசு உதவித்தொகையை பெற முடியாமல் போகிறது என்றும், இந்நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கல்வித்துறை வளாகத்தில் நடத்தப்பட்டது. ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதி திராவிட நலத்துறை மூலமாக பள்ளிகளுக்கு கட்டணம் காலதாமதம் இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. தனது தனியார் பள்ளி நிர்வாகிகள் ஆதி திராவிடர் மாணவர்கள் மத்தியில் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது என்றும், அவர்களை தனியாக நிறுத்தவும் கூடாது என்றும், எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை வரவழைத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அரசு உத்தரவை மீறும் தனியார் பள்ளிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போது அவர் எச்சரிக்கை விடுத்தார். சர்வதேச சைகை மொழி தினத்தை முன்னிட்டு நடந்த விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், பயிற்சி செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டு சைகை மொழி குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலக சுகாதார நிறுவனத்தால் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 23ஆம் நாள் உலக சைகை மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசின் காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை காது, மூக்கு, தொண்டை பிரிவு மருத்துவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணியானது சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டு சைகை மொழி குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பேரணியானது இறுதியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. புதுச்சேரி மாநிலம் முசுடு தொகுதியின் பாஜகவில் அதிக அளவில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருப்பதை கொண்டாடிடும் வகையில் பத்துக்கண்ணு பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக தற்பொழுது பாஜக உறுப்பினர் சேர்க்கை அதிதீவிரமாக தொகுதி வாரியாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முசுடு தொகுதியில் உள்ள பாஜகவினர் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்து வருகின்றனர். இதனை கொண்டாடிடும் வகையில் பத்துக்கண்ணு பகுதியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உள்ளிட்டோர் தலைமையில் பத்துக்கண்ணு பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டின்படி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர்.
பாஜக உறுப்பினர் சேர்க்கையை உசுடு தொகுதியில் அதிக அளவில் சேர்த்து புதுச்சேரியில் முதன்மை தொகுதியாக வர வேண்டும் என்றும் பாஜகவின் சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்த நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் முரளி, குப்புசாமி, ஏழுமலை, பாலச்சந்தர், பிரகாஷ், செல்வநாதன், கருணாகரன், ஆனந்த், கோகுல், சக்தி, பந்தலு, ராஜேஷ் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலமாக தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மூலமாக தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். துறையின் திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அனைவரையும் வரவேற்று பேச விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் அணி விழா நடத்தப்பட்டது. அதனை அடுத்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை துணை சபாநாயகர் வழங்கினார். இதில் நெட்டப்பாக்கம் மருத்துவர்கள், ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் உட்பட கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் என 100ற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். பிரான்சில் வசிப்பவர் கமலேசன். இவர் மறைந்த தனது தாய் கமலாட்சினிக்கு சொந்தமாக புதுச்சேரியில் இருந்த 4 பிளாட்டுகள் ஆள் மாறாட்டம் செய்து விற்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த 2019ஆம் ஆண்டில் புகார் அளித்தார். அதன் பேரில் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் ஆள் மாறாட்டம் செய்து பிளாட்டுகளை விற்பனை செய்த மூதாட்டி சாந்தி என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக முத்தியால்பேட்டை சோலை நகரில் தலைமறைவாக வசித்து வருவதை கண்டுபிடித்து கைது செய்தனர். முக்கிய குற்றவாளி இதில் சிக்கியுள்ளதால் இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.